அவங்க அப்பாவோட மிகப்பெரிய கனவான டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறத நிறைவேற்றுறதுக்காக இந்த பொண்ணு வந்து இந்த காலேஜில் சேர்ந்துருப்பா. பட் இந்த இன்ஸ்டியூட்டில் சேர்ந்ததுக்கப்புறம் அவளோட ஃப்ரெண்டுக்கு வந்து இந்த 4 பசங்களும் பயங்கரமாக பிரச்சனை கொடுக்குறாங்க அப்படி சொல்லி தெரிஞ்சதும் அங்கே இருக்க அட்மின்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறா அவள் ஃப்ரெண்டுக்காக. அதை தெரிஞ்சுட்டு அந்த பசங்க இங்கே வந்து அந்த பொண்ணை பயங்கரமாக திட்டுறானுவ. உன்னையா நான் பண்ண, நீ ஏண்டி கம்ப்ளைண்ட் பண்ண அப்படி சொல்லிட்டு அவங்க அப்பா அதை கேட்க வேணாம் அப்படி சொல்லி சொன்னதுனால அவங்க அப்பாவை தள்ளி விட்டுறாங்க. அதனால கோவம் வந்து அந்த பொண்ணு அங்கே அடிச்சிடறா. அதனால இவளை எப்படியாச்சும் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி இவ்வளோ கேவலமான ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி அந்த பொண்ணை வீடியோ எடுத்து எல்லாத்துக்கிட்டையும் இது பண்ணிடுவோம், நீங்கள் காலில் வந்து விழுந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படி சொல்லி ஒரு பிளேஸை சொல்கிறானுங்க. இந்த பொண்ணும் போய் அங்கே கெஞ்சிறப்பவே தேவையில்லாமல் அந்த பொண்ணை வந்து தப்பாக யூஸ் பண்ணி போகிற வழியில் கார்லேருந்து தூக்கி அந்த பொண்ணை கீழே வீசிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு எப்படியோ அவங்க அப்பா கிட்ட போய் சேர்ந்துடுறா. அவங்க அப்பா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகிற வழியிலேயே இந்த பொண்ணு அதெல்லாம் தாங்க முடியாமல் எப்படியாச்சும் அந்த வீடியோவை டெலிட் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினில் வந்து இறந்துடுறா. அதுக்கப்புறம் அவங்க அப்பா நம்ம பொண்ணு வந்து யாரெல்லாம் அப்படி பண்ணாங்களோ அவங்கள எல்லாத்தையுமே பழி வாங்குறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே போலீஸ்க்கு இவங்க அப்பா தான் அதெல்லாம் பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்சதும் நான் அப்பாங்கிற கடமையை கரெக்டாக பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பொண்ணு எப்படி இறந்தாங்களோ அதே மாதிரி இவரும் இறந்துடுறாரு. அவர் பொண்ணுக்காக இவர் ரிஸ்க் எடுத்து பண்ணது கரெக்டாக தப்பா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க.